வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர், வாக்கு நீங்க மட்டும் சொல்லுங்க சத்தமா. வாக்கு பண்ணினவர் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர். சொந்து போகாதே, சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவன் ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு, நீ போப்பா, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட. அந்த வசனம் கண்டுபிடிச்சா வாசிங்க தம்பி. அவன் என்ன வசனம்? 16 வாசிங்க தம்பி. வெரி குட், சொல்லுங்க. அவன் என் நாமத்தின் நிமித்தமாக எவ்வளவாய் பாடுகளை யாருக்கு சொல்றார் ஆண்டவர்? இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. ரெண்டு கையாசு. அல்லேலூயா ஹோசன்னா, இன்னைக்கு ஸ்தோத்திரத்தினாலே தேவனுடைய கிருபை, ஸ்தோத்திரத்தினாலே தேவனுடைய கிருபை. அப்ப இன்னைக்கு தேவ கிருபை பெருகி இருக்கிறதா? இந்த கூட்டத்துக்காக மாத கணக்கான ஸ்தோத்திரங்கள் மேலே எழும்பி இருக்கிறது. இன்னைக்கு கரங்களை நேரம் மேல உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த காலை வேளையில் இருந்து இம்மட்டமாக கர்த்தர் உதவினவர் இனிமேல வழி நடத்த எபினேசரா வழி நடத்த போகிறார். ரெண்டு கைகளை அசைச்சு, ஐயா இன்னைக்கு அபிஷேகம் நுகங்களை முறிக்க வல்லது. வாயில சொல்லுங்க. எப்பொழுதும் போராட்டமா. பிசாசு போராடினால் விரட்டி அடிக்கலாம், இயேசுவின் இரத்தத்தினாலும் அவருடைய நாமத்தினாலும். சாபம் போராடுகிறதை இந்த மக்களோடு கூட, அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு ஏன் சாபம் என்கிறதை குறித்து நான் ஆராய்ந்த பொழுது நான் பைபிளிலிருந்து 10 வசனங்களை கண்டு கொண்டு உங்களுக்கு அவைகளை இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறேன். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் டம்மி பிசாச வணங்கல, நான் பயங்கரமான கடவுளை வணங்குறேன். செங்கடலை பிளந்தவரை வணங்குறேன், யோர்தானை கடக்க செய்தவரை வணங்குறேன்,
எரிகோ கோட்டையை உடைச்சவரை வணங்குறேன். நாசியின் சுவாச காட்டுனால செங்கடலை பொளந்தாராம். ஆமென். எவ்வளவு பெரிய கடவுள் பாருங்க. அப்படின்னா கடல் பொளக்குதான். எப்பேற்பட்ட கடவுளை நம்ம வணங்கி கொண்டு இருக்கிறோம். அநேக நேரத்தில் இதை மறந்து நம்ம சொங்கி மங்கி மாதிரி தலையை தொங்க போட்டு போகக்கூடாது. நம்முடைய கர்த்தர் பயங்கரமான கடவுள். அதைத்தான் பாட போகிறோம். ரெடி? எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா.